சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சரணடைந்தார் செந்தில் பாலாஜி. 5 வருட சிறை. தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் ஜாமீன் பெற்றார் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. நாளை முதல் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலையும் மாலையும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையோட ஜாமீன் வழங்கியது நீதிமன்றம். மேலும் கையெழுத்து இடவில்லை என்றால் கண்டிப்பாக இதை வைத்தே 5 வருடம் வரை அவரை சிறைக்கு அனுப்ப தற்போது திட்டம் போடப்பட்டுள்ளதாம். ஏற்கனவே அவர் தலைமறைவாக இருந்து முன்ஜாமீன் பெற்றும் கூட நேரடியாக வந்து ஜாமீனை பெறவில்லை. இதனால் விஜய் அவர்கள் அவர் மீது இருக்கும் குற்றங்களை தோண்டி எடுத்து அவரது முன்ஜாமீனை கேன்சல் செய்து அவரை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என காய்களை நகர்த்தி கொண்டிருந்தார். அதாவது ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் 14 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகியோரின் பெயர்களும் இடம்பெற்றன. இந்த வழக்கில் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கருதிய இருவரும் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தை நாடினாங்க. அவர்களுக்கு உயர் நீதிமன்றம் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டாங்க. மேலும் இதனை அடுத்து அவர்கள் இருவரும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சாங்க. அதில் குதிரை பேர வழக்கில் தங்களை காவலில் வைத்து விசாரிக்க அவசியமில்லை என உயர் நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கிய பின்னும் தொடர்ந்து சோதனைகள் நடத்தப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டது. எந்த விசாரணைக்கும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதால சோதனை விசாரணை என்ற பெயர்ல தங்களை துன்புறுத்தக்கூடாது என காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. முன்ஜாமீன் வழங்கப்பட்டு இன்னும் சரணடையாத நிலையில் காவல்துறையினர் துன்புறுத்தக்கூடாது என்று முன்கூட்டியே உத்தரவு வழங்க முடியாது என கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் நிபந்தனையின்றி பிணையத்தொகை செலுத்துவதற்காக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். மேலும் முன்ஜாமீனுக்கான பிணையத்தொகையை செலுத்தும் நடைமுறையை செந்தில் பாலாஜி மேற்கொண்டார். நீதிமன்ற உத்தரவிற்கு இணங்க செந்தில் பாலாஜி ஆஜரானதை தொடர்ந்து இந்த வழக்கில் நிபந்தனையோட ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்காங்க. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நாளை முதல் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. காலை 10:30 மணிக்குள்ளும் மாலை 5:30 மணிக்கும் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும். இதனை அடுத்து உயர்நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளின்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும். மேலும் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக பல கேள்விகளையும் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்றால் எதற்காக ஓடி ஒளிய வேண்டும்? 20,000 ரூபாய் கொடுத்து முன்ஜாமீன் பெற்றுவிட்டீங்க. ஆனால் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம எதற்காக தலைமறைவாக இருந்தீங்க? நீங்கள் தற்போது சிட்டிங் எம்எல்ஏவா உங்களது தொகுதி மக்களுக்கு ஒட்டுமொத்தமான மதிப்பும் மரியாதையும் நீங்கள் சொன்னதை செய்வீங்க என்ற காரணத்தால் தான் கோவை தெற்கில் உங்களை வெற்றியடைய வச்சாங்க. ஆனால் தலைமறைவாக இருந்தால் அந்த தொகுதியின் நிலைமை என்னவாகும்? இதுவரைக்கும் நீங்கள் கோவை தெற்கில் சட்டசபை அலுவலகத்தை திறந்து வைக்கல. அப்பகுதி மக்கள் கோரிக்கையும் நிறைவேற்றலை. பொறுப்பேற்றதிலிருந்து உங்களது வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் என சொல்லியிருக்கிறீங்க. அதிலிருந்து தப்பிக்க வேண்டும், சிறையிலிருந்து தப்பிக்க வேண்டும். இதற்கு முன்னால் செந்தில் பாலாஜி மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நாம் பார்த்தா 5 முதல் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும். மேலும் இதிலிருந்து தப்பிப்பதற்காக தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரை விட்டு கோவை தெற்கில் போட்டி அடைந்தார். நீதிபதியே கேட்கக்கூடிய அளவிற்கு தான் திமுகவின் செயல்பாடுகளும் இருந்தது. திமுக ஆட்சி அதிகாரங்கள் இழந்த கையோடு செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக் குமார் அவர்களும் தலைமறைவாக இருந்தது கூடுதலான சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. கரூரில் கைது செய்யப்பட்ட கரூர் கும்பல் 14 பேரின் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தனியார் நிறுவனத்திடமிருந்து செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக் குமார் அவர்கள்
பணங்களை பெற்றுக்கொண்டு தாவேகாவின் எம்எல்ஏக்கள், அதாவது 10 பேரை குதிரை பேர வழக்கில் அவர்களிடம் பேரம் பேசினார்கள். தாவேகா ஆட்சியை கவிழ்க்கவும் ஆளுநருக்கு எதிராக மற்றும் தொடர்ந்து அதற்கான உள்ளடி வேலைகளையும் ஈடுபட்டார்கள் என்பது நிரூபணமானது. மேலும் பணங்களை கொடுக்க ஏற்பாடுகளும் செய்தார்கள். ஆனால் அவர்கள் பணம் வாங்க மறுத்துவிட்டார்கள். மேலும் அவர்கள் குடும்பத்தையே கொன்றுவிடுவோம் என்று மிரட்டியும் அவர்களிடம் காரியம் சாதிக்க நினைத்தார்கள். ஆனால் அப்போதும் கூட அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக தான் நான் இருப்போம், எப்போதும் விஜய் அவர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம், திமுகவில் இருந்து கொண்டு துரோகம் செய்யும் உங்களை மாதிரி நாங்கள் இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டார்கள். அதனால்தான் கரூர் கும்பல்கள் தற்போது வாக்குமூலத்தை அளித்தனர். திமுக குதிரை பேரம் நடத்தியதற்கான ஆவணங்கள் காவல் நிலைய அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் வழக்கு பதிவு செய்யும் ஆஜரித்தனர். ஆனால் முக்கிய குற்றவாளியான செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் தலைமறைவாக இருந்து கிட்டத்தட்ட 20,000 30,000 கொடுத்து முன்ஜாமீன் பெற்றுவிட்டார்கள். ஆனால் காவல் நிலையத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இன்றுதான் அவர்கள் சரணடைந்தார்கள். அவர்கள் கூறியது என்ன? இதுவரைக்கும் நாங்கள் தலைமறைவாக இல்லை, எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, நாங்கள் மருத்துவமனையில் இருந்தோம். மேலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் மட்டும்தான் இவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும், நெஞ்சு வலி வரும், அனைத்தும் இவர்களுக்கு சரியில்லாமல் போய்விடும். ஏனென்றால் ஆளும் கட்சியாக இருந்து ஊழல் செய்வதற்கு மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் அவர்களுக்கு வந்ததில்லை. தமிழ்நாட்டில் ஊழல் செய்த ஒரே காரணத்தால் தான் திமுக எதிர்க்கட்சியாக தற்போது இருக்கிறது. இனி தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக திமுக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. தற்போது நம்மால் பார்க்க முடிந்தது என்னவென்றால், வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இனி திமுகவால் தமிழகத்தில் வெற்றியடைய முடியாது என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட மு.க. ஸ்டாலினின் வரதுகரமாகவே செயல்பட்டார் செந்தில் பாலாஜி. அன்றைக்கு செந்தில் பாலாஜி 15 மாதங்கள் புகழ் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுதே அவரது அமைச்சர் பதவி பறித்திருந்தால் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அனைவரை மக்கள் மதித்திருப்பார்கள். ஏன், அமைச்சராக அவர் ஆளும் கட்சியாகவே வந்திருக்கலாம். ஆனால் ஊழலுக்கும் தவறுக்கும் உறுதுணையாக திமுக செயல்பட்டதன் காரணமாக தான் மக்கள் இன்றைக்கு கொளத்தூரிலே ஸ்டாலினை தோல்வியடைய வைத்து எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர வைக்க முடியாமல் ஸ்டாலினை வீட்டிற்கு தள்ளியிருக்கார்கள். மேலும் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் எப்படியாவது தனிப்பெரும்பான்மை இல்லாத தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்கு உடனடியாக 10 எம்எல்ஏக்களை விலை பேசி விடலாம் என்ற எண்ணத்தில் இருந்த செந்தில் பாலாஜி அவருக்கு இதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். மேலும் தனியார் நிறுவனங்கள் அனைத்திற்குமே தற்போது நடவடிக்கை எடுக்க காவல்துறையினர் முன்வந்திருக்கிறாங்க. மேலும் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் தினமும் கையெழுத்திடவில்லை என்றால் அவர்கள் 5 ஆண்டு வரை சிறைக்கு அனுப்ப விஜய் தற்போது தயாராக இருக்கிறார்.